எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வாரோட சென்னியோங்கு பதிகத்தில் 10வது பாட்டு சொல்கிறேன், கேட்டுங்க. தடவரை வாய்மெளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கோடி போல் சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றிய என் ஜோதி நம்பி, தடதடமும் வைகுந்தமும் மதில் துவாராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. இது என்னன்னா, தடவரை வாய்மெழுந்து மின்னும் தவள நெடுக்கூடி போல் சுடரியாய் நெஞ்சிலுள்ளே தோன்றிய என் ஜோதி நம்பி, வடதடமும் வைகுந்தமும் மதில் துவாராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே என்பது பாட்டு. இது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, தடவரை தடன்னா அகலமான விசாலமானன்னு வச்சுங்களேன். தடவரை வரைனா மலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தடவரை அந்த மலையோட உச்சி தடவரை. வாய்ன்றது மலையோட உச்சி அப்படி எடுத்துக்கணும், அதுக்கு மேலேன்னு எடுத்துக்கணும். தடவரை வாய் உடம்போட மேல் பகுதியில் இருக்கு இல்லையா வாய், அது மாதிரி தடவரைன்ற அந்த விசாலமான மலையுடைய உச்சி அப்படி எடுத்துக்கணும். உச்சியில் மிளிர்ந்துன்னு பிரகாசிக்கிறது. மிளிர்ந்துன்றது பிரகாசமா தெரியுது. மின்னும் இருக்கு பாருங்க, மின்னும் இருக்குது. ஆக்சுவலாக மின்னல் தான் உங்களால் பார்க்க முடியாது, மின்னும் பொருள்களை பார்க்கலாம். பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்கள் மின்னுன்ற பொருள், அதனால மின்னல்னு சொல்லலை இந்த இடத்துல, மின்னும்னு சொல்கிறாங்க பாருங்க. மின்னும்னா சாதாரணமாக நம்ம ஒரு இப்போ கோல்டு இதில் ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து டால் அடிக்கிறதுனாங்க பாருங்க, அதுதான் மின்றது. உங்களால் பார்க்கக்கூடியன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல மிளிரும் பிரகாசமாக இருக்கும், உங்களால் பார்க்க முடியா இருக்கும். வாய் மிளிர்ந்து மின்னும், அந்த மின்னல் கிடையாது. இது டால் அடிக்கிறது தான் மின்னல். மின்னும் தவள நெடுங்குடி போல். தவளம்ன்றது தவளம்னு இந்த இடத்துல தவளம் தான். தவளம்னு சான்ஸ்கிரிட் வார்த்தை, அதை தவளம்னு நீங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. தவளம்னா வெண்மை, தூய்மை, இதுக்கெல்லாம் தவளம்னு சான்ஸ்கிரிட்ல பேர். தவள அப்படின்வாங்க. தவளம்னு சான்ஸ்கிரிட்ல வெண்மை தூய்மைன்னு பேர். அதை தான் இங்கே சொன்னாங்க. தவள வெள்ளையா, நெடும் நீளமான மிக நீண்டிருக்க கொடி போல். தவள நெடும் கொடி போல். கொடி போல்னா கொடி மாதிரி, அதாவது மின்னல் வாரத்தில் வருது பாருங்க எப்படி இருக்கு, கொடி மாதிரி வளைஞ்சிருக்குல்ல, அதுதான் கொடி போல். மின்னல் மாதிரி. ஆனால் மின்னல் மறைஞ்சிடும் கண்ணுக்கு, இது மடியாது, இது மறையவே மறையாது, கண்ணுக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்ற மின்னும் தவள நெடும் கொடி போல். மின்னும் மின்னல்ல சொல்லல, நமக்கு இப்போ டால் அடிக்கிற தவள நெடுங்கொடி போல். சுடரொளியாய் பிரகாசமான மிக சுடரொளியாய். சுடரொளின்றது என்னன்னா மங்காத ஒளி தான் சுடரொளி. நிலைச்சிருக்கு பாருங்க, அந்த ஒளிதான் சுடரொளி. சுடரொளியாய் தோன்றிய நெஞ்சினுள்ளே தோன்றிய சுடரொளியாய் பிரகாசமா மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் நீங்களே உங்க மனசுல வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பிரைட்டா தோணும். அப்படியே அந்த மிக நீங்கள் ரொம்ப அனுபவித்து சந்தோஷப்படுற அந்த எண்ணங்களை, அந்த நினைவுகளை மனசில் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மனசில் அது ஓடும். நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும், நம்மளுக்கே தெரியாது. மனசு ரொம்ப லேசாக இருந்துன்னு, எனக்கு ரொம்ப மனசு லேசாக இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. அதுதான் நெஞ்சினுள்ளே தோன்றிய ஜோதி நம்பி. ஜோதின்றது என்னென்னா தேஜஸ்ன்னு சொல்லலாம், ஒளி, அந்த பிரகாசமாக இருக்க ஒளி வட்டம்னு வாங்க பாருங்க, அதுதான் தேஜஸ்ன்றது தான் இங்கே ஜோதின்றது. ஜோதின்றது உங்கள் கண்ணால் நீங்கள் உங்களுக்குள்ள தெரியும், எதிர தெரியும், உங்கள் கண்ணாலேயே பார்க்க முடியும். உங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா எதிர ஒளி வட்டமாக தெரியும். அப்படியே பிரகாசமாக ஒரு இடம் மட்டும் அப்படியே பிரைட்டாக. இப்போ சூரியன் வெளிச்சம் வரும்போது சூரிய கிரகணத்தில் காட்டுறாங்க பாருங்கள், நடுவில் சூரியனை மறைச்சிடுவா, சுற்றி அந்த ஒளி கதிர்கள் அடிக்கும், பிரகாசமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜோதி. அப்படியே அதே மாதிரி நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவத்தி எரியும்போது அந்த இது வருது பாருங்க, அந்த அழல், அது ஜோதின்னுவாங்க. அது மாதிரி ஜோதி கண்ணுக்கு பார்க்கக்கூடியது, அந்த ஜோதி பிரகாசமான ஜோதி. சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே அந்த ஜோதி, ஆனால் மனசுக்குள்ளே தேக்கு, மனசுக்குள்ளே அந்த ஜோதி உருவாயிருக்கு. அதை என் கண்ணால் பார்க்க முடியறதுன்னு அர்த்தம். மனசால் நினைக்க முடியாது, கண்ணால் தெரிகிற மாதிரி மனசால் பார்க்க முடியாது அந்த ஜோதி. சுடர் ஒளியாய் தோன்றிய என் ஜோதி நம்பி. நம்பின்னா நம்பின்றதுக்கு பொதுவாக சாதாரண மங்கள குணங்கள் நிறைந்தவன் அர்த்தம். மங்கள குணங்கள் நிறைந்தவன், எதையுமே என்றைக்குமே நல்லதை கொடுப்பவன், நம்பிக்கைக்குரியவன் அப்படிலாம் சொல்லலாம்.
தோன்றிய என் ஜோதி எம்பி. மனசுல வந்து பெருமாள் அது மாதிரி தோணிருக்காராம். எப்படின்னா ஜோதியா பிரகாசமா மனசுக்குள்ள பெருமாள் தோண்டிட்டாராம். வடதடை வாய் பிழைத்து மின்னும் தவளை நெடுக்குடி போல் பெரிய மின்னல் இது வரும் பாருங்க. அது மாதிரி டால் அடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வெளிச்சத்தை வெளியில வச்சிங்கன்னா தெரியாது. அதே ஒரு மலை மேலே வச்சிங்கன்னு வைங்க, அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. அது மாதிரி தெரியறதுதான் மனசுக்குள்ள பெருமாளோட இது. அதுதான் சொல்கிறேன், தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் தவளை நடிக்கக்கூடி போல் மலைக்கு மேலே, பெரிய மலைக்கு மேலே, விசாலமான மலைக்கு மேலே வச்சிருக்கிற அந்த வச்சிருக்க அங்கே உருவாகிற மின்னல் மாதிரி மின்னுகின்ற, அங்கே மின்னுகின்றன்னா அங்கே டால் அடிக்கிற, அங்கே டால் அடிக்கிற ஜோதி, அதான் பெருமாளோட உருவம். அதுதான் சொல்ல ஜோதியோ சுடரொளியாய் தோன்றி. அதான் இங்கே சொல்ற தவளை நெடுக்கும் போது சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றிய ஜோதி. அதே மாதிரி மனசுக்குள்ள தோன்றினாராம். மனசுக்குள்ள அதே மாதிரி ஜோதி தெரியாதான், பெரிய மலை மேலே வச்சிருக்க ஜோதி மாதிரி மனசுக்குள்ள தோன்றதான் தோன்றியேன் ஜோதி நம்பி. வட தடமும், வடன்றது இந்த இடத்துல வந்து வடக்க இருக்கிற இடம், தடம்னா இடம். சாதாரண திருப்பார்கடல் வடக்க இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இமயமலையை தாண்டி வைகுண்டத்துக்கு போகிற பாதையில் திருப்பார்கடல் இருக்குன்னுவாங்க. திருப்பார்கடல் வடக்க இருக்கிறது. அது திருப்பார்கடல் எப்பயுமே குளுமையான ஞாபகம். திருப்பார்கடல்னு சொல்லிட்டாலே குளுமை மிகுந்ததுன்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுக்கோ எப்பயுமே. அது திருப்பார்கடல்னு சொன்னாலே மிகவும் குளிர்ந்த அந்த இது. போனதில் சொன்ன பாருங்க, பனிக்கடலில் பள்ளி கோலை பழக விட்டு. பனிக்கடல்ன்றது அதான் திருப்பார்கடல். எப்பயுமே பனி மூட்டம், பனியும் பயங்கர குளிராக இருக்கக்கூடிய குளிர்ச்சியான இடம் தான் திருப்பார்கடல். அதுதான் இங்கே சொல்கிறார். வடதடம்ன்றது அதுதான் சொல்கிறேன். வடக்கே உள்ள தடமாகிய, தடம்ன்றது அந்த இடம் திருப்பார்கடல் இவருடைய இருப்பிடம்னு எடுத்துக்கணும். தடம்ன்றத தடமும் அந்த பெருமாளுடைய இருப்பிடமான வடதடமும் திருப்பார்கடலும் வைகுண்டமும் அது இருக்குது. உன்னோட இடம் வைகுண்டம் இருக்குது. வைகுந்தத்தில் நீ உன்னுடைய உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. வைகுந்தம் உன்னோட உலகம். மதில் துவாராபதியும், மதில் துவாராபதினா மதில்னா நீண்ட மதில்களுடைய துவாரகை, துவாரகையான அந்த இடத்தையும் துவாரகையும் மதில் துவாராபதியும். இட வகைகள் இகழ்ந்துட்டு, இந்த மாதிரி இடங்களை எல்லாம் நீ விட்டுட்டு இகழ்ந்துட்டுன்னா, இந்த இடத்துல இகழ்ந்துட்டுன்னா தூத்திட்டு வர்றதில்லை, விட்டுட்டுன்னு அர்த்தம். இகழ்ந்துட்டுன்னா அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு, அதையெல்லாம் வந்து கேவலப்படுத்திட்டு வர்றது அர்த்தம் இல்லை. அது அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு, அதுதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் தாய்க்கு பாசம் அதிகமாக இருக்கும்னு. அது மாதிரி இந்த இடத்துல பெரியாழ்வார்கிட்ட வந்துட்டு இதையெல்லாம் விட்டுட்டு நான் பெரியாழ்வார் மனசுலேயே இருக்கேன்னு வந்துட்டு வரான். அதை சொல்கிறீங்க. இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் என்கிட்ட இடவகை கொண்டனியே, என் மனசில் வந்து குடிக்கொண்டுட்டியே. இடவகை என் மனசில் வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்கியே, பிடிச்சிட்டு இருக்கியே, உன்னை என்னன்னு சொல்கிறது, உன் கருணையை என்னன்னு சொல்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்போ புரியுறதா உங்களுக்கு? இதை வந்து இது கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, ஆகாயத்தில் மேகங்களை பொழுது கொடி மின்னல் மாதிரி பிரகாசிக்கிற, ஆனால் மறையாத, மின்னல் கிடையாது மின்னும்னு சொல்கிறாரு. அதனால்தான் மறையாத பெரிய கொடி போல என் நெஞ்சுக்குள்ளே மலை மேலே இருக்கிற விளக்கு வெளிச்சம் எப்படி இருக்கும், பிரகாசமாக மலை மேலே எரியிற விளக்கு போல என் நெஞ்சுக்குள்ளே ஜோதியாய் உருவாகி இருக்கிற பெருமாளே, நீ என்னுடைய நம்பிக்கைக்குரிய மங்களகுணம் புரிஞ்சவனே, வடக்க பார்க்கடலையும் வைகுண்டத்தையும் நீண்ட மதிச்சுடைய துவாரையே விட்டுட்டு என் மனசில் வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்கியே, உன்னோட கருணை என்னன்னு நான் சொல்கிறது, என் மனசு இடம் வேணும்ன்ட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் அதுதான் பெரிய வாத்தியார் பிள்ளை சொல்கிறது என்னென்னா, பலவீனமான குழந்தைக்கு வந்து தாய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே. செவலை குழந்தைன்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவலை குழந்தை மேலே தாய்க்கு பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற குழந்தைகள்லாம் எப்படியும் போச்சுக்கும், இந்த குழந்தை தான் பாவம் பழைக்க தெரியாத குழந்தை, இதை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கேர் அதிகமாக எடுத்துப்பாங்க. செவலை குழந்தைன்னு எடுத்துக்கலாம். அதுமாதிரி செவலை குழந்தையாக பெரியாழ்வார் நினச்சி பெரியாழ்வார் மனசுக்குள்ள வந்து பெருமாள் தாய் உள்ளத்தோட குடி கொண்டிருக்காருன்றது சொல்கிறார். ரொம்ப அழகான பாட்டு. அது மாதிரி வந்து என் மனசுக்குள்ள இந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு என் மனசுக்குள்ள வந்து குடியிருக்கியே, உன் கருணை என்னன்னு சொல்லுவேன்னு சொல்கிறார். நாளைக்கு 10வது பாட்டு பார்ப்போம், 11வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.